அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் பூக்கள் மற்றும் காய்கறிகளின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு வழங்க கேட்கலாம். மணிகண்ட பிரபு, தற்பொழுது காய்கறிகளுடைய விலை, பூக்களின் விலை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, என்ன விவரம்? ராதா, பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பூக்களின் விலையும் 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. காய்கறிகளின் விலையை பொறுத்தமட்டில் கடந்த வாரம் 20 - 40 ரூபாய் விற்ற காய்கறிகள் இந்த வாரம் 60 - 80 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. அதே போல 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையை பொறுத்தமட்டில் ஒரு நாளைக்கு 100 டன் அளவிற்கு காய்கறிகள் வரத்து என்பது இருக்கும். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி அதிகாலை முதலே அதிகமான பொதுமக்கள் இந்த காய்கறி சந்தையில் குவிந்து பொங்கல் பண்டிகைக்கான காய்கறிகளை வாங்கி வருகின்றனர். கடந்த வாரம் இதே மார்க்கெட்டில் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கத்தரிக்காய் தற்போது 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல வெண்டைக்காய் 70 ரூபாய், அவரை 70 ரூபாய், கேரட் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 20 முதல் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், கறிவேப்பிள்ளை, புதினா, இப்படி அனைத்து விதமான காய்கறிகளினுடைய விலையுமே இந்த பொங்கல் பண்டிகையொட்டி அதிகமாக இருக்கிறது. அதே போல மதுரை மல்லிகைப்பூ என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் கடந்த 2 தினங்களாக நேற்று முதல் 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல முல்லைப்பூ, பிச்சிப்பூ உள்ளிட்ட பூக்களின் விலையும் அதிகமாக இருக்கிறது. இங்கே காய்கறிகளை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறார்கள், அவர்களிடமே கேட்கலாம். சார், இந்த காய்கறிகளின் விலை எவ்வளவு உயர்ந்திருக்குது, கொஞ்சம் விலைகளை சொல்லுங்க. சரிங்க சார். சார், இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் விற்றுச்சு. இன்றைக்கி 70 ரூபா 80 ரூபா. அதிலே கம்மா காயின்ட்டு ஒன்று இருக்குது, அதெல்லாம் 100 ரூபா இன்றைக்கி விற்கிது. அதே போல் மொச்சக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 ரூபா 40 ரூபா விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மொச்சக்காய் 90 ரூபா வரைக்கும் விற்கிது. அதே போல் அவரைக்காயெல்லாம் 20 ரூபா 30 ரூபா, நைஸ் அவரை, பில்ட் அவரை, அது 20 ரூபா 30 ரூபா விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 70 ரூபா வரைக்கும் விற்கிது. அதிலே பட்டாவரை இருக்குது, 70 80 வரைக்கும் விற்கிது. மாங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லாமாக்காய் 80 - 100 ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருந்துச்சு போன வாரம். இன்றைக்கி 200 ரூபா வரைக்கும் விற்கிது. அதே போல் நேற்று வரைக்கும் முருங்கைக்காய் 140 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 200 ரூபாய்க்கு விற்கிது முருங்கைக்காய். இந்த மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறதுனால விலைவாசிகள்லாம் கூட இருக்குது. ராதா, நீங்களே கேட்டிருக்கலாம், கடந்த வாரங்கள் அந்த 20 - 40 ரூபாய் என்ற அளவில் இருந்த காய்கறிகள் கூட இன்றைக்கு 80 - 100 என்ற அளவில் விற்பனையாகிறது. குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களினுடைய விலை என்பதும் தற்போது அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. பொதுமக்கள் காலை முதலே இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிற வகையில் பூக்களையும் காய்கறிகளையும் வாங்குவதற்கு அதிக அளவில் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையிலும் காய்கறி சந்தையிலும் அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள். ராதா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காய்கறிகள் மற்றும் பூக்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.